வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம தொகுப்பில் குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி மீனராசி நேயர்களே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே குரு பகவான் மிதுன வீட்டில் இருந்து புனர்பூச 4ஆம் பாதம் கடகத்துக்கு உச்சம் வர்றாரு, அதிசாரம் பெற்று வர்றாரு, வேகமாக வர்றாரு. ஏன்னா பிடிச்ச இடம், பிடிச்ச வீடு, நம்முடைய சந்திரனோட வீடு. சந்திரன் ஆட்சி பெறாரு, குரு உச்சம் பெறாரு. ஒரு கிரகத்துக்கு உச்சம், ஆட்சி மற்றும் நட்பு, இந்த மூணில் உச்சம் ரொம்ப வலிமையாக இருக்கும். அப்படி உச்சம் பெற்ற குரு பகவான் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை, அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவான் உச்ச வீட்டிலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார், 9ஆம் இடமாக. அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போ பார்க்குறாரு அப்படின்னா 8/10/2025 அன்னிலிருந்து ஒரு 3 மாத காலம் அவர் இருந்து பார்க்குறனால இந்த 3 மாதத்தில் நீங்கள் சொல்லுவாங்கள்ல, என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணி விடுவார். அப்போ மீனராசிக்கு என்ன இருக்குது? இது யோகமான காலம். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்பீங்க, நடக்குந்திருக்காது. இப்போ திருதி நடக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன முதல் சின்ன செய்வார்? 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியங்கிறது சொத்து சேர்க்கை கண்டிப்பாக உண்டுங்க. மீனராசிக்காரன் சொத்து ஒன்று கிடச்சிடும், சுகம் கிடைச்சிரும், குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது வரைக்கும் திருமண தடையானது திருமணம் பெரியவங்க நடத்தி வைக்கணும். அப்போ திருமண தடைகள் நீங்கி திருமணம் ஆயிரும். அப்போ குரு யார்? தனக்காரகன். அதே போல் குழந்தைக்கு அதுதான் அதிபதி. அப்போ கல்யாணம் முடித்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிரும். குழந்தையினால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ குழந்தையினால் நல்ல செய்தி கிடைக்கும். அப்போ குழந்தைகள் நல்ல தொழில் போவாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல பட்டத்தை பெறுவார்கள், அரசாங்க உதவி கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லே வேணாம், குருவனுக்கு அவர் தான் வீட்டை 9ஆம் பாகம் வெடிப்பார், அள்ளி வழங்கிட மாட்டார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறோம், அடுத்த வீட்டு பொருள் வாங்கிட்டு போகிறோம். நம்ம வீட்டுக்கு வாங்க என்ன செய்வோம்? கூட 2 எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அவங்களுக்கு போதுமையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அப்போ குரு பகவானும் ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செல்வத்தையும் நல்ல பாக்கியத்தையும் அள்ளி வழங்கிட்டு இருக்கார். இந்த 3 மாதம் அனுபவிச்சிடும் நீங்கள். அதுக்கப்புறம் 2வது மேலே போயிடுவார். அப்போ என்ன செய்யணும்? இந்த காலத்தை நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லுவாங்க, காற்று முறை தூத்தி கொடுங்க, அந்த மாதிரி நினச்சிக்கணும். உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, ஏதாவது வாங்கிருங்கன்னு. ஒரு வண்டி வாங்கலாம், வாங்கிருங்க, முட்டுக்கடை போட்டக்கூடாது. ஒரு டிவி வாங்கினா வாங்கிக்கோங்க. எதையுமே நீங்கள் ப்ளஸ்ஸாகவே சொல்லணும். ஏன் உங்கள் நாக்கில் குரு பகவான் மகாலட்சுமி உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும். அப்போ மீனராசிக்காரங்கள் சண்டை ஓட்டவங்களும் சேர்ந்துருவாங்க. அக்கா தங்கை சண்டை ஓட்டவங்க, குடும்ப சண்டை ஓட்டவங்க, அப்பா அம்மா சண்டை, எல்லாருமே சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. மீனாதை கேட்டு பாருங்க, எப்படியா? கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படிம்பாங்க. ஏன்? இந்த குரு 9ஆம் பார்வை பார்க்கறனால. குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் இதுதான். இப்பவுமே குலதெய்வம் உடனே கொடுத்துறாரு. பசிக்கும் போதுன்னு சாப்பிட்டா தானே உங்களுக்கு அந்த பசியோட ருசி தெரியும். அப்போ இப்போ தான் குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கணவன் மேலே மனைவி பிரியமாக இருப்பா, மனைவி மேலே கணவன் பிரியமாக இருப்பான். அதே போல் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்குள்ள அந்யோன்யமாக இருப்பாங்க. குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சொத்து சேர்க்கை, இவங்க அவங்களுக்கு உதவுவாங்க, இவங்க அவங்களுக்கு உதவுவாங்க. இந்த மாதிரி உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஏற்றம், ஒரு மேன்மை பல நாள் உண்டாகும். உங்களால் ஆலோசனை கேட்டு நன்மை பெறுவார்கள். சொல்லுவாங்க, நீ சொன்னதை செஞ்சேயா, நீங்கள் எல்லாம் வந்துட்டேயா. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலம். ஒன்றும் இல்லை, ஒரு சொத்து முடிப்பீங்க. நேற்று வரைக்கும் அந்த ஒரு சொத்து ஒரு 40 லட்சம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
இவன் போய் கட்டி 30 லட்சம் கொடுத்துருவாங்க. 10 லட்சம் லக்கு முடிச்சிடணும். இன்னும் எப்படியா முடிச்ச? நாங்கள் 40 லட்சம் கடை தர மாட்டேன்னா. இதுதான் குருவான யோகம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். இதே சொல்லுவேன், மனைவியும் நீங்கள் தேர்ந்தது கிடையாது, அது ஏற்கனவே தேர்ந்தெடுத்து கொடுக்கறது. அதுதான் குலதெய்வம். மனைவியும் தன்னுடைய மனையும் இந்த ரெண்டும் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த ரெண்டு சரியில்லைன்னா என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பு இருக்காது. அதான் சொல்லுவோம், மனைவி விஷயத்துலையும் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ குரு பகவான் தன் வீட்டை 9ஆம் பார்வை பார்க்கறனால இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான பொற்காலம் என்றே சொல்லலாம். அப்போ என்ன செய்யணும்? தெய்வ வழிபாடு பண்ணணும். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கல, நல்லா உட்காருங்க. பெண்களாக இருந்தால் நல்லா விளக்கு வீட்டிலே. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோயில் ஒடுத்து போகணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் குடும்பம் தாங்க கோயில். நல்ல குடும்பத்தில் உங்கள் குத்து விளக்கு அறுத்து நல்ல விளக்கை பொருத்தி நல்ல சாமிக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரங்கள் பல வகைகள்லாம் வச்சு நல்லா உட்காந்து விளக்கு பூஜை பண்ணி உட்காந்து கும்பிட்டுங்களேன், குரு உங்களை அள்ளி வழங்கிடுவார். கேட்டது கிடைக்கும். நீங்கள் சத்தியம் நினச்சிக்கோங்க. ஆண்களாக இருக்கீங்க, வீடை வேணாம், கோயிலுக்கு போயிருங்க. அது என்ன, ஆண்களுக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு, பெண்களுக்கு ஒரு விதி விலக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பசுமாடு இருக்குது. பசுமாட்டில் எங்கே குத்துனா ரத்தம் வந்துடும். ஆனால் பால் எங்கே வரும்? மடியில் தான் வரும். அப்போ இந்த ஆண்களுக்கு மட்டும் எங்கே போய் கிடைக்கும்? கோயிலுக்கு போனால் தான் அந்த பால் பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் தன்னாலே கிடைக்கும். இவர் போயிட்டு வந்தால் அந்த பால் இவருக்கு வரும், மனைவிக்கு வந்துடும்லங்க. இப்போ ஒரு கணவன் வேலை சம்பாத்தியம் பண்ணுறாரு, பணம் கொண்டு வர்றாரு. பணம் கொண்டு எங்கே போவார்? காட்டுக்கு போவார், வீட்டு தான் வருவார். வீட்டில் வந்து எங்கே கொடுப்பார்? மனைவிட்ட கொடுப்பார். மனைவி என்ன செய்வாங்க? வாங்கி செலவழிப்பாங்க, சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இதுதான் ஒரு வாழ்க்கையோட தரம். அப்போ கோயிலை வீடாக கருத வேண்டும் பெண்கள். கோயிலுக்கு போய் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நினைக்கணும் ஆண்கள். இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அப்போ ஆண்களும் பெண்களும் நீ கோயிலை வழிபாடு பண்ணு, நீ வீட்டிலையும் வழிபாடு பண்ணு. 2 பேர் போகிறது தவறு இல்லை, போகலாம். ஆனால் தினமும் திருக்கோயிலுக்கு சென்று குருவானை வழிபாடு பண்ணுறது மிக அற்புதமான பலனை மேற்கொண்டு கிடைக்குங்க. ஏற்கனவே செல்வத்தை கொடுக்குற குரு இப்போ அங்கே போனால் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். போனஸ் சொல்கிறோம்ல, இப்போ தீபாவளிக்கு போனஸ் வாங்கியிருப்போம். நீங்கள் கொடுக்க வேலை பார்க்குற இடத்துல எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்தா வேணாம்மா வாங்கிக்கிறோம்ல. அந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போய் குலதெய்வங்களுக்கு போய் இஷ்ட தெய்வம், உபாச தெய்வங்கள், முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சி தன் வீட்டை 9ஆம் பார்வையை பார்க்குறனால பல செல்வத்தையும் பல பேரின்பத்தையும் பல சிற்றின்பத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் அடையும் என்று சொல்லி மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அள்ளி வழங்குகிறது. உண்மையிலே கொடுத்து வச்சவங்க நீங்கள் தான் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.